Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the CSK versus Mumbai Indians தான். Yes, நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, பார்க்கல. அதை பற்றி பேசுகிறேன்னா எப்படி? எஸ் 5+5 is equal to எவ்வளோ 10. என்ன வாய்ப்பாடு சொல்லித்தர அப்படிங்களா? அப்படி இல்லை. சிஎஸ்கே 5 கப்பு ஜெயிச்சிருக்கு, மும்பை இந்தியன்ஸும் 5 கப்பு ஜெயிச்சிருக்கு. 10 கப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து. பட் ரெண்டு டீமே இப்போ ஸ்ட்ரகிளிங் பிளே ஆஃபுக்கு போவோமா இல்லையான்னு. அண்ட் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸு ரெண்டு பேருக்குமே மஸ்ட் வின்னு தான். போத் டீம் டு ஸ்டே இந்த ரேஸில் இருக்கணுமா, கலந்துக்கணுமா, யூ ஹவ் டு வின், மஸ்ட் வின்னு. 6 மேட்சஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும், சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் டு பிக்அப். நேதன் எல்லிஸ், ஸ்பென்சர் ஜான்சன், எம்எஸ் தோனி இவங்களாம் எப்போ வருவாங்க, பிளே ஆஃப் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளே ஃபிட் ஆகிடுவாங்க இவங்களாம். மும்பை இந்தியன்ஸ் எஸ் நிறையா காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க பேட்டிங்கில் தான். ரயான் ரிக்கில்டன், QDK, வில் ஜாக்ஸ் இவங்களாம் வச்சு ஓப்பன் பண்ணாங்க. பட் ஸ்டில் பாட்டம் ஆஃப் த டேபிள். அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரீசன் என்ன, ரெண்டு டீமும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. அதில் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, 10 கப்பு ஜெயிச்ச ரோஹித் சர்மா அண்ட் MS தோனி ரெண்டு பேருமே இல்லை டீமில். ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியுது இல்லையா? ஒரு ஆர்டினரி டீமை பிரமாதமான டீம் ஆக்குறது கேப்டன் கையில் தான். உதாரணத்துக்கு நீங்கள் டேரன் சாமியை சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் டீமை 2 வாட்டி கப்பு ஜெயிக்க வச்சார். அவருக்கே டீமில் இடம் இல்லை, பட் அவர் இது மேன் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி இங்கே MS தோனி கேப்டன்சி வந்து ஃபென்டாஸ்டிக். பட் டேட்ஸ் ஆர்மின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த டேட்ஸ் ஆர்மி வச்சு தான் உத்தப்பா, ராய்டு, ஃபேப் டுப்ளசி இவங்களெல்லாம் வச்சு ஜெயிச்சது கப்பு. அதுவும் கேப்டனோட திறமை தான். ஒரு நல்ல டீமை வந்து மொக்கையாக மாற்றுறதும் கேப்டனோட திறமை தான். அதுக்கு உதாரணம் மும்பை இந்தியன்ஸு. இந்த டீமோடங்களாம் வேணும். குயிட்டண்டிகா ஆகட்டும், ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமன் தீர், எவ்ரிபடி கேன் பேட். மிச்சல் சாட்னர், என்ன கோர்பின் பவுஷ் அவர் உட்காந்துருக்காரு. ஸோ நெட் ரிசல்ட் என்ன, 2 தான் வின்னு. சிஎஸ்கே பரவாயில்ல, 3 வின்னு காலை தூக்கி விட்டுக்கலாம். நாங்கள் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிட்டோமே, ஜாலி தான். சிஎஸ்கே ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் டு கோ பிளே ஆஃப்க்கு கம்பேரிங் டு மும்பை இந்தியன்ஸ். இப்போ சொன்னான் இல்லையா, ஒரு வின்னு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சு வச்சிருக்கிறதுனால தலைக்கு தில்லை பற்றியா 3 வின்னு வச்சுட்டு பிளே ஆஃப் பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க, தெரியுது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த டோர்னமெண்ட் டோட்டலி டாமினேட்டட் பை பேட்ஸ்மேன். எஸ் 265 சேஸ் ஆகுது, 240 சேஸ் ஆகுது, 200+ நிறைய சேஸ் ஆன ஒரு சீசன் இந்த சீசன் தான். அண்ட் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 10 மீட்டர் கம்மி பவுண்டரி லைனு, ஸ்கொயர் பவுண்டரிலாம் 50 மீட்ரு, 60 மீட்ரு, நான் மெம்பர் இருக்குது 6 பாயிண்டில் ஸ்கொயர் லெக்லாம். அந்த அளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா பவுலர் கம்ப்ளீட்லி ஹேண்டிகேப்பு. ஸ்லைட்டாக லெக் சைடில் போனால வைடு, ஒரு பவுன்சர் தான் போடலாம். என்ன ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓவர் ரேட்டு கம்மியாக போட்டிங்கன்னா ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணி போட்டிங்கன்னா கடைசி 2 ஓவரில் 5 ஃபீல்டரு உள்ளே இருக்கும், சர்க்கிள் உள்ளே இருக்கணும், 4 ஃபீல்டர் தான் வெளில இருக்கணும். ஆனால் இவங்க அடிக்கிற 6க்கு 4 ஃபீல்டர் ரோடில் போயிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய 6லாம் நினைக்கிறாங்க. எல்லா பிளேயரும் தான் சொல்கிறேன். கிளிம்சஸ் ஆஃப் bowling பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா bowlers win டோர்னமெண்ட், நவடேஸ் bowlers win மேட்சஸ். பேட்டிங்கை பற்றி நான் இப்போ இவ்வளோ பிரமாதமாக சொன்னாலும் க்ரௌட் வாண்ட்ஸ் டு see 6s and 4s தான். போலரே வேணாம், மிஷினை கொண்டு வந்து வச்சிருக்கேங்கிற bowling மிஷின். எதுக்கு போலரு ஈவனாக இருக்கணும் பேட் அண்ட் பாலுக்கு. இல்லையா, கிளிம்சஸ் ஆஃப் bowling பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் 9 for 5 ஆகிட்டாங்க டக்குன்னு. ஆமாம், SRHக்கு எதிராக. அப்புறம் ஃபுல் 4 விக்கெட்டு, சாக்கிப் 4 விக்கெட் எடுத்தது, தோத்துட்டாங்க அந்த மேட்ச் ராயல்ஸு. டெல்லி கேபிட்டல்ஸ் 8 ரனில் 6 பேர் அவுட்டு, 8 for 6. ஆமாம், RCB தோத்தாங்க. ஹேசல்வுட் 4, பூவி 3. சர்ப்ரைசிங்லி பூவி தாங்க பர்பிள் கேப் போட்டு சுற்றினுக்கிறாரு. அவன் ஹாப்பி டு see that. எத்தனோ வருஷமாக விளையாட பாருங்கள். அவர் இன்னும் குவாலிட்டி bowling, ஸ்விங் bowling அக்கார்டிங் டு த ஃபீல்ட் நீ bowling போட்டிங்கன்னா, பிச்சுக்கு தகுந்த மாதிரி நீ bowling பண்ணினா யூ கேன் ஆல்வேஸ் பி சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு உதாரணம் தான் புவனேஸ்வர் குமார். டெல்லி கேபிட்டல் 75 ஆல் அவுட். 264 சேஸ் ஆகுது, 75 ஆல் அவுட் ஆகிறாங்க. சிஎஸ்கே அது சொல்லு 57 for 6. ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்சை ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக 127 ஆல் அவுட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ராங் செலெக்ஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் bowler, ரொட்டேஷன் ஆஃப் bowler சரியில்லைன்னு அர்த்தம். ருத்ராஜ் ஆகட்டும், ஹார்திக் பாண்டியா ஆகட்டும், டிங் டேங்க்யூன்னு சொல்கிறேன். இந்த உட்காந்துருக்காங்களே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கு, மைக் ஹசி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பக்கம் பயங்கர ஹெவி, அவங்களே வந்து விளையாடலாம் இருக்குது. பொலாடு, ஜெயவர்தனு, சச்சின் டெண்டுல்கர், இவ்வளோ பெரிய பிக் நேம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான செலெக்ஷன், சரியான bowlers, சரியான எண்ட்லேருந்து bowlers யூஸ் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? ருத்ராஜ் உள்ளே பேட்டிங் பண்ணுறாரு, நீங்கள் சர்ப்ராஸ்க்கான இம்பாக்ட் பிளேயராக அனுப்புறீங்கன்னா ருத்ராஜோட ஹேண்ட் இல்லை. அது நிறைய பேர் ருத்ராஜை திட்டுறீங்க, எதுக்கு சர்ப்ராஜ் வந்தார் இம்பாக்ட்னா அவர் டெசிஷனில் உள்ள கோச்சு தான் சொல்லி அனுப்பணும். ஏன்னா அவர் உள்ள பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ருத்ராஜ். அவரை வெளில வந்து சொல்ல முடியும், நீ வாப்பா 2 பேர் போய் பேட்டிங் பண்ணலான்னு. இதெல்லாம் பேசிக் கிரிக்கெட் சென்ஸ். ஒரு கேப்டன் உள்ள பேட்டிங் பண்ணுறான்னா அந்த டெசிஷன் எடுக்கிறதுலாம் பின்னாடி இருந்து கோச்சஸ் அனுப்புறது. அந்த டெசிஷன்லாம் அவசரமாக சர்ப்ராஸ் கான் இம்பாக்ட் பிளேயரை 3வது ஓவரை யூஸ் பண்ணிங்க, முகேஷ் சௌத்ரி யூஸ் பண்ண முடியல. இப்படி தான் என்ன பண்ண முடியும்? இதான் நான் சொல்கிறேன், ராங் செலெக்ஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் bowler, யூட்டிலைசேஷன் ஆஃப் இம்பாக்ட் பிளேயர் அதுவும் வந்துடுச்சு. இல்லை இம்பாக்ட் பிளேயர் இல்லைன்னு நினச்சிட்டே விளையாடுங்கிறேன் நான். அண்ட் சிஎஸ்கே
மும்பை இந்தியன்ஸ் இப்போ கம்பேரிட்டிவாக பவுலர்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். மும்பை இந்தியன்ஸுக்கு சர்ப்ரைசிங்லி கசன்பர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 10 விக்கெட், எக்கனாமி ரேட் ஆஃப் 8.30, 6 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் 3 மேட்ச் விளையாடுற 6 விக்கெட்டு. மூணாவது ஷர்துல் டாக்கூர் நம்ம மினி ஆல்ரவுண்டர் 7 மேட்ச் விளையாடி 6 விக்கெட்டு. சாட்னர் 5 விக்கெட்டு. ரைட். இப்போ முக்கியமாக இந்த 3 பவுலர் மேட்ச் வின்னர்ஸ், இந்த 3 பேர் அட்டர் ஃப்ளாப். இதுதான் மெயின் ரீசன் மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிளிங் ஆன் த பாட்டம் ஆஃப் த டேபிள். யார்? ஹார்திக் பாண்டியா. அவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் திரும்ப அவர் 4 விக்கெட் தான் எடுத்தார் 7 மேட்ச்சில். எக்கனாமி ரேட் 12.26. சம்டைம் அட்டாக் போகிறாரு, சம்டைம் 6வது நம்பர் வராரு, சம்டைம் லாஸ்ட் ஓவர் தூக்கி சின்ன பாயிண்ட் கொடுக்குறாரு, நீ போய் போட்டுன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஹார்திக் 4 விக்கெட்டு. பிகஸ்ட் லெட் ஒன் இஸ் பும்ரா. 2 விக்கெட் தான் 8 மேட்ச்சில். அவர் மட்டும் தான் 8 மேட்ச் விளையாண்டது. பவுலரில் சொல்கிறேன் மும்பை இந்தியன்ஸுக்கு. எக்கனாமி ரேட் 8.80. ரைட். டாட் பால் சார் நீங்கள் தான் சொல்லுங்கள். டாட் பாலை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் போனோம். யூ ஹவ் டு கெட் விக்கெட்ஸ் மேன். 20th ஓவரில் டாட் பால் போடுறீங்களா? 19-20 வெரி குட். ஸ்டார்டிங்கில் டாட் பாலில் யூ ஹவ் டு கெட் விக்கெட். மெயின் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெத் ஓவர் அவ்வளோ விட தேவையில்லையா? அப்படி தானே உங்களுக்கு அந்த டிசி 8 for 6, ராஜஸ்தான் ராயல் 9 for 5 அங்கே எங்கே தேவைப்பட்டது டெத் ஓவர்? ஸோ டாட் பால் வில் நாட் ஹேவ். பும்ரா ஃபெயில் ஆனார். அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க மெயின் ஃபெயில் ஆனதுக்கு. கூடவே ட்ரெண்ட் போல்ட்டையும் சேர்த்துங்க. ஒரு காலத்தில் அவர்லாம் மேட்ச் வின்னர். ஆனால் 4 மேட்ச் தான் விளையாண்டாரு, 2 விக்கெட் தான் எடுத்தார். அவர் பரவாயில்ல போயிருக்கு. ஏன்னா பும்ரா 8 மேட்ச் விளையாடி 2 விக்கெட்டு. ட்ரெண்ட் போல்ட்டு 11.61 எக்கனாமி ரேட்னா பாருங்கள். இந்த 7 பவுலர் சொன்ன, இந்த 7 பவுலர் சொன்ன மும்பை இந்தியன்ஸ் மொத்தம் 35 விக்கெட்டு, 7 பேர் சேர்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும். இங்கே என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிடுறேன். கம்போச் 14 விக்கெட்டு, எக்கனாமி ரேட் ஆஃப் 8.56. ஓவர்டன் எஸ் பேட்டிங் நல்லா பண்ணுவார் அவர், 9 விக்கெட்டு, எக்கனாமி 9.73. நூர் அகமது 7 விக்கெட்டு, 8.75 எக்கனாமி ரேட், 8 மேட்ச். நூர் அகமது கம்போஜ் மட்டும் தான் 8 மேட்ச் விளையாண்டது. அகில் ஹுசேன் 6 விக்கெட்டு அண்ட் முகேஷ் சௌத்ரி 3 விக்கெட்டு. முகேஷ் சௌத்ரி 2 மேட்ச் தான் விளையாண்டாரு. அகில் ஹுசேன் 4 விக்கெட்டு, 4 மேட்ச் தான் விளையாண்டாரு. குர்ஜப்ரீத் சிங் 3 விக்கெட்டு, 5 மேட்ச்சு, 9.81. மேட் ஹென்ரி எப்பா நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ப்பா. ஸ்டீவன் ஃபிளமிங் எல்லாம் தெரியும்பா. எந்த எண்டு பிறந்ததுலேருந்து அவரே பார்த்துட்டு விளையாடு. 2 விக்கெட் தான் அவர். நல்ல 3 மேட்ச் தான் விளையாண்டாரு. எக்கனாமி ரேட்டு 13. கலீல் அஹமத் இன்ஜூர்ட் ஆகிட்டாரு, அன்ஃபார்ச்சுனேட். நிறைய பவுலர் விக்கெட்டே எடுக்கல. யார் சிஎஸ்கேக்கு? ராமகிருஷ்ண கோஷ், ஸ்ரேயஸ் கோபால், ராகுல் சார், ஜாக் ஃபாக்ஸ், அமன் கான், ஆகாஷ் மதுவால், இவங்களாம் விக்கெட்டே எடுக்கலையே. விக்கெட் எடுத்தால் தானே ஜெயிக்க முடியும். அண்ட் பும்ரா அண்ட் போல்ட் ஸ்ட்ரகிளிங் மீன்ஸ் டீம் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள். பவுலர்ஸ் ஒரு பால் போதும் ஒருத்தர் அவுட் பண்ண. ஆனால் பேட்ஸ்மேன் 20 ஓவர் நின்ட்டார்னா கேரி த பேட்டு. 100லாம் டக்கு 6 ஓவரில் 120, 6 ஓவர் 100 எல்லாருமே அடிக்கிறாங்க. நீங்கள் ஓப்பனிங் பாருங்களாங்க. அபிஷேக் சர்மா, டிராவல்ஸ் ஹெட், சூரியவன்ஷி 15 வயசு பையன், ஜஸ்வால், பிரப் சிம்ரன், பிரசாந்த் ஆர்யா, இவங்களாம் ஏன் அடிக்கிறாங்க டமல் டிமில்னு? பவுலர்ஸ் தே கனாட் எக்ஸிக்யூட் த பிளான். இவ்வளோ இருந்தால் நீங்கள் யூ கனாட் வின். என்ன பண்ணுறது? உண்மை அதுதான். உண்மை கசக்க தான் செய்யும். இங்கே தான் நான் சொன்னேன், ஆரம்பித்ததை தோனி ரோஹித் சர்மா வச்சு, இந்த வீடியோ முடிக்கிறதும் தோனி ரோஹித் சர்மா வச்சே முடிக்கிறேன். இவங்க 2 பேர் மட்டும் விளையாடி இருந்தாங்க, லீட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்ஸே டிஃப்ரெண்ட். இப்போ சஞ்சு சாம்சன் அவ்வளோ ஹைப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னும் இல்லையா ஸ்ட்ரகிளிங். பிளே ஆஃப் போவோமா இல்லையா? 6 மேட்ச்சில் எத்தனை மேட்ச் ஜெயிக்கணும் எனக்கே தெரியல. நீங்கள் சொல்லுங்கள். 6 மேட்ச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் பிளே ஆஃப் போகிறதுக்கு. அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் எனக்கு தெரியாத விஷயம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிஎஸ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேர் இட் வென்ட் ராங். மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்க்கும் எங்கே தவறு நடந்தது தான் இந்த வீடியோ பேர். புரியுது. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹைப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.